பல்லாவரம் தேமுதிக வேட்பாளர் முருகேசன் பம்மல் பகுதியில் கிறிஸ்தவர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி முரசு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசன் முரசு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த வகையில் அவர் பம்மல் பகுதியில் உள்ள கிறிஸ்தவ ஆலயத்தில் ஜெபக்கூட்டம் முடித்து விட்டு வெளியே வந்த கிறிஸ்தவர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி திமுக ஆட்சியில் சிறுபான்மையினருக்கு செய்து கொடுத்த திட்டங்களை எடுத்துரைத்து முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்பொழுது அந்த தேவாலயத்தின் பாதிரியார் பல்லாவரம் தொகுதி வேட்பாளர் அனகை முருகேசன் வெற்றி பெறுவதற்கும் மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைவதற்கும் பிரார்த்தனை செய்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அனகை முருகேசன், ஏரிகளை சுத்தம் செய்து பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளவும், குழந்தைகளுக்கு பூங்கா அமைத்தும் அனைத்து ஏரிகளையும் சுற்றுலா தலமாக மாற்றுவேன் எனவும் தெரிவித்தார். இன்னைக்கு இந்த பகுதியில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வேன். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான பணிகளை அவர்களை வேலையில் அமர்த்துவதற்கு அதுக்கான பணிகளை அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் நம்மளுடைய இங்குடைய சுற்றுலாத்தலம்ன்றது இல்லை, பூங்கா இருக்குது, எல்லா இடங்களையும் பூங்கா இருக்குது. இங்கே ஏரி நம்ம பல்லாவரத்தில் பெரிய ஏரிலாம் இருக்குது. அதை சுத்தம் செய்து அதை நவீனப்படுத்தி ஏற்கனவே இப்போ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கு நவீனமான சுற்றுலாத்தலம் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அதை உடனடியாக அதை கொண்டு வர சுற்றுலாத்தலம் அமைச்சு கொடுப்பேன் என்பதை தெரிவிச்சுக்கிட்டேன். விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்துகிறவர்கள் அவர்களுக்கு தனியாக, பெரிய ஸ்டேடியம்லாம் இல்லை, சின்ன விளையாட்டு திடல் இருக்குது. அதை இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு நவீனமான பெரிய ஸ்டேடியம், விளையாட்டு திடலுக்கான ஸ்டேடியம் அமைத்து கொடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.